ஒரு வங்கியில் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க லோனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும் சார்? பொதுவாக லோனுன்றது வந்து ஒரு 4-5 வகையாக சொல்ல முடியும். ஒன்று வந்து பர்சனல் லோன், அதுக்கடுத்தது ஹோம் லோனு, பிஸ்னஸ் லோனு, வெஹிக்கிள் லோன். இதுதான் மேஜராக இருக்கிற ஒரு 4 லோனு. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஒன்றுக்கு ஒரு தேவை. பொதுவான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுமா, ரைட், ஓகே. அதுக்கு நம்மளோட பாஸ்போர்ட் காப்பி, அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஒன்று. ரெண்டாவது வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, ஐடி ப்ரூஃபுக்கு இருக்குது. அடுத்து இன்கம் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐடி ரிட்டர்ன்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், 3 வருஷ ஐடி ரிட்டர்ன்ஸ் பெரும்பாலும் கேட்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சேலரிடாக இருந்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பு கேட்பாங்க. அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மார்ட்கேஜ் மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்ட்கேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கணும், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் லோனுக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேங்க்ஸில் நம்ம ஒரு டெபாசிட் வச்சுருப்போம், ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்னு இருக்கும். அந்த டெபாசிட்டோடைய டாக்குமெண்ட் டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக அந்த நம்மளுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்டு அந்த டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணோம்னா அது பண்ணலாம். அது தவிர்த்து நீங்கள் சப்போஸிங் பிஸ்னஸ் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு வரும்போது அது வந்து கம்ப்ளீட்லி உங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் 3 வருஷம், பேலன்ஸ் ஷீட்டு, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸு, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன்ஸ் கேட்பாங்க பிஸ்னஸ் லோனுக்கு. நீங்கள் இந்த பணத்தை வச்சு நீங்கள் அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ண போகிறீங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட் இதோட சேர்ந்து. ரெண்டாவது, நீங்கள் வெஹிக்கிள் லோன் எடுக்கிறதா இருந்தால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் வந்து வண்டி சம்மந்தப்பட்ட டீட்டெயிலு, அப்புறம் அதர் உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப்ஸு. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் லோன் ஆன் ஃபோனுன்றுவாங்க. ஒன்றுமே தேவைப்படாது, எல்லாமே கையில் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாமே டிஜிட்டல் முறையில் வச்சுருப்பாங்க. அந்த லோனுக்கு வந்து எதுவும் தேவைப்படாது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாங்கலாம். ஆனால் என்னென்னா அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ரொம்ப கூட இருக்கும். இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கிறது வந்து ஹோம் லோனும் வெஹிக்கிள் லோனும் தான். ஏன்னா நீங்கள் வந்து பணம் கட்டலைன்னா ஹோம் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வெஹிக்கிளும் அப்படி தான், வெஹிக்கிள் லோனும் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது தவிர உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்க்ரூட்னி பண்ணுறது பிஸ்னஸ் லோன் அண்ட் பர்சனல் லோனில் தான் உங்களுக்கு அதிகமான ஸ்க்ரூட்னி இருக்கும். அதனால் நமக்கு தேவையானதை ஒன்றும் தேவையானதை வந்து நீங்கள் பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு வந்து இது மாதிரி லிஸ்ட்டெல்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டே உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இதெல்லாம் தேவைன்னு. ரெண்டாவது, நீங்கள் அந்த லோன் அக்ரிமெண்ட்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அந்த டாக்குமெண்ட்டை எப்படி இந்த டாக்குமெண்ட் நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்குறீங்களோ கண்ட இடத்துலாம் கையெழுத்து போகிறதுலாம் கிடையாது. ஓகே, அந்த லோன் அக்ரிமெண்ட்லாம் பக்காவை பார்த்து ஒரு வரியும் நீங்கள் படித்தா தான் அது வந்து உங்களுக்கு நல்லது. சார், இப்போ லோன் வாங்கும்போது சில மேனேஜர்ஸ்லாம் வந்து லோன் தர்றேன்னு சொல்லி நிறைய நபர்களை இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இழுத்தடிக்கும் போது அவங்க மேலெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா சார்? தாராளமாக நீங்கள் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்துக்கே நீங்கள் போக முடியும். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லி அதுக்குண்டான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு கிளைண்ட்டாக உள்ளே வர்றாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தட்டி கழிப்பாங்க. அதனால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத முதல்ல வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் மெயில் பண்ணிடணும், இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபீஸ், இந்த மாதிரி லோன் அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணுறதுக்குண்டான ஃபீன்னு சொல்லி. அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து ஃபீயெல்லாம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கொடுத்தனே, அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் செக் பண்ணீங்கல்ல, செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல, எலிஜிபிலிட்டி அதை பார்த்து தான் நீங்கள் வாங்கினீங்கன்னு நீங்கள் கேட்க முடியும். அவங்க மேலே சப்போஸிங் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வாங்குறதுக்காக மட்டும் சில நேரங்களில் பண்ணிடுறாங்க. அது சம்மந்தமான வழக்குகள்லாம் கூட நிறையா போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். சார், சில மேலாளர்களாக இருக்கட்டும், சில நபர்கள் வந்து அந்த லோன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், லோன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் 10 லட்சம் நான் லோன் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் பார்த்து செய்யுங்க, ஒரு 50,000 கொடுங்க, 30,000 கொடுங்கன்னுலாம் வாங்குறாங்க. இதை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுங்களா? ஊழல் 100% இது வந்து ஊழல். இந்த ஊழலை வந்து தடுக்கணும்னா இமீடியட்டாக அவங்கள வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி, மேலதிகாரிக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். ஓகே, சும்மா அதுக்காக நீங்கள் வர்றவங்ககிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து நீங்கள் யாருக்கிட்ட இந்த மாதிரி லஞ்சமாக பணம் கொடுத்தீங்க, யார் வந்து உங்களை டிமாண்ட் பண்ணுறா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அவங்களோட மேலதிகாரி யார், அவங்களுக்கு உண்டான அதிகாரி யாருன்னு பார்த்து நீங்கள் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற விஜிலன்ஸ் கமிஷனுக்கே நீங்கள் கொடுக்க முடியும். சென்ட்ரல் இருந்ததுன்னா சென்ட்ரல்லையும் கொடுக்க முடியும். ஓகே, அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் தான் வரும். அந்த லஞ்சம் வந்து எந்த இடத்துலையும் வந்து யூ ஷுட் நாட் என்கரேஜ். இதில் வந்து எந்த இடத்துலையும் என்கரேஜே பண்ணாதீங்க. ஐயோ இது போயிருமேனு நினைக்காதீங்க. நம்ம நினைக்கும் போது தான், நம்ம பயப்படும் போது தான் நம்மளை வச்சு ஒரு
பெரிய பொருளை வந்து அவங்களால திரட்ட முடியும். ஸ்கேம்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுனே தெரில. அதாவது லோன் வாங்குறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டால் தான் நாங்கள் லோன் தருவோம் அப்படின்னு சொல்லியே பண்ணுறாங்க. அது வந்து த்ரெட்டனிங் எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறது சார்? சரி, இப்போ சப்போஸ் ஏற்கனவே இன்சூரன்ஸ் உங்ககிட்ட இருந்தா, இல்லை இதுக்கு தனியாக இன்சூரன்ஸ்னா நான் வேறு கம்பெனியில் எடுத்துக்கிறேன். இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்றது அது நல்லது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ இதை கட்ட முடியலன்னா அடுத்து நம்ம என்ன ஏதோ நம்ம இல்லாத காலத்தில் கட்டமில்ல, இல்லை நம்மளால் இயலாமை வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது, இன்சூரன்ஸ் போட தப்பு கிடையாது. ஆனால் அவங்க நிர்பந்திக்க முடியாது. நீங்கள் வந்து நான் இந்த நிறுவனத்தில் தான் போடணும் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. நான் வேறு ஏதாவது நிறுவனத்தில் போட்டுக்கிறேன் அப்படின்னு தாராளமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அதில் எந்த இடத்துலையும் உங்களை கம்பல் பண்ணவே முடியாது. சார், இந்த மாதிரி லோன் சம்மந்தமாக பிரச்சனைனாலோ இல்லை லோன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற தேவைக்கு உங்களை அழைச்சா எந்த மாதிரி சார் உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியும்? தாராளமாக. இப்போ முதல்ல லோனுன்றது வந்து அதுக்குமே வந்து எங்களால் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். உங்களால் லோன் வாங்க முடியுமா, வாங்க முடியாதா அப்படின்ற ரிப்போர்ட்ஸை எங்களால் கொடுக்க முடியும். ஓகே, அதில் இந்த சிபில் ஸ்கோர்லாம் பார்த்து ஒன்று அது சொல்கிறது. ரெண்டாவது, உங்களுடைய டாக்குமெண்டேஷன்லாம் உங்களுடைய மாத வருமானமோ இல்லை வருட வருமானமோ இல்லை அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ பண்ணலாம், நீங்கள் எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ், நீங்கள் ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டுறீங்க, அந்த திட்டங்களுக்கு வந்து பொருள் தேவை, எவ்வளோ பணம் தேவை, அந்த பணத்தை உங்களால் திரட்ட முடியுமா முடியாதா, இல்லைனா வேறு அடிஷ்னலாக வேறு ஏதாவது பார்ட்னர்ஸை நீங்கள் சேர்க்கணுமா அப்படின்ற இந்த மாதிரி இஷ்யூஸு, ப்ளஸ் வேறு ஏதாவது அதில் ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்களை அணுகலாம். உங்களுக்கு அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸு எப்படி அடுத்து நீங்கள் செய்கிறதுன்ற ரிப்போர்ட்ஸ்லாம் எங்களால் கொடுக்க முடியும். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா இமெயில் பண்ணலாம், இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அட்ரஸு கூட நீங்கள் வரலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு உதவுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.